ஜனநாயகன் ஆடியோ விழாவை பற்றி உருக்கமாக சொன்ன ரஜினிகாந்த், விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ரஜினியின் அண்ணாமலை படத்தின் வசனத்தை தனது தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரிடம் பேசி காட்டிதான் முதலில் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை விஜய் பெற்றார். இதன் பின் தனது பல்வேறு படங்களில் ரஜினி ஸ்டைலை செய்து அசத்தியுள்ளார். அப்படி ரஜினியை பார்த்து சினிமாவிற்குள் வந்த விஜய் இன்று அவருடன் இணைந்து டாப் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினியின் பிளாக் பஸ்டர் படமான படையப்பா திரைப்படத்தில் நடிக்க தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என விஜய் கேட்டுள்ளார். இதை அவரே ஒரு மேடையில் வெளிப்படையாக கூறிய வீடியோவும் சமீபத்தில் வைரலானது. அதே போல விஜயின் வளர்ச்சியையும் எப்பொழுதுமே ரஜினிகாந்த் பாராட்டி பேசுவார். லால் சலாம் ஆடியோ விழாவிலும் விஜய்க்கும் எனக்கும் எந்த போட்டியும் இல்லை என்பதை வெளிப்படையாக கூறியிருந்தார். விஜயின் அரசியல் கட்சி தொடங்கியதற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை அப்போதே கூறினார். விஜயின் அரசியல் பயணத்தையும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார். தற்பொழுது விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகவிருக்கிறது. இதில் அவருக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க பாபி தியோல் வில்லனாக நடித்திருக்கிறார். மமிதா பைஜு, பிரியாமணி என ஏராளமான நட்சத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இந்த படத்தின் ரிலீஸ் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இசை வெளியீட்டு விழா மீது அவரது ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். இம்முறை தமிழ்நாட்டில் நடத்தாமல் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கும் புக்கிட் ஜலீல் ஸ்டேடியத்தில் நடத்துகிறார்கள். இங்கு விஜய் நடிகராக மட்டுமின்றி அரசியல்வாதியாகவும் மாறியிருக்கிறார். தளபதி திருவிழா என்று இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் திப்பு, விஜய் யேசுதாஸ், ஹரிச்சரன், ஹரிஷ் ராகவேந்திரா, கிரிஷ், எஸ்.பி.பி. சரண், அனுராதா ஸ்ரீராம், சைந்தவி, ஆண்ட்ரியா, ஸ்வேதா மேனன் என பல பின்னணி பாடகர்களும் பாடகிகளும் கலந்து கொண்டு பழைய விஜய் பட பாடல்களை மேடையில் பாடி ரசிகர்களை வைப் செய்ய காத்திருக்கிறார்கள். விஜயின் படத்திற்கு இப்படி ஒரு வரவேற்பு உலகளவில் உள்ளது. ஆனால் திரைத்துறையில் விட்டு விலகுவது பலருக்கும் வருத்தம் தான். ரஜினிகாந்திற்கும் கொஞ்சம் வருத்தம் தானா? சினிமாவை பெரியதாக நேசிப்பவர் ரஜினிகாந்த். இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருக்கும் நடிகர் சினிமாவை விட்டு விலகுவது திரைத்துறைக்கு நஷ்டம்தான் என உருக்கமாக பேசியுள்ளார். ஜனநாயகன் ஆடியோ விழாவிற்கு வரும் வரவேற்பை பற்றியும் நெருங்கிய வட்டாரத்தில் பேசி இருக்கிறார்.